என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வரீங்க? டான்ஸ் கிளாஸ்க்கு இடம் கிடைச்சிருச்சா? ஆமா பாட்டி, நல்ல இடமா கிடைச்சிருக்கு. அப்படியா? சீனு, இடம் கிடைச்சிருச்சா? ஆமாப்பா, இடம் வந்து கோவில் தெப்பக்குளம் பக்கத்துல இருக்கு. பசங்களுக்கு அது ரொம்ப வசதியான இடம் தான்ப்பா. நானும் 4-5 இடத்துல சொல்லி வச்சுட்டு வந்தேன். ஆனா நீங்க இடத்த புடிச்சிட்டே வந்துட்டீங்களே, பரவாயில்லையே. சூப்பர் மாமா. நல்ல இடமா கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இடத்துக்கு சொந்தக்காரி யாரு? அட்வான்ஸ், வாடகை இதெல்லாம் எவ்வளோ? பாட்டி, இந்த பாத்திர கடை வச்சிருக்காருல சிதம்பரம், அவர் இடம் தான். ஓஹோ. வாடகை 25,000மா, அட்வான்ஸ் 10 மாசம் வாடகை 2.5 லட்சம் ரூபாவா. ஓ, பரவாயில்லையே. மாயா, அப்பா கொடுத்த 20 லட்சத்துல உன்னோட முதலீடு 5 லட்சத்திலே முடிஞ்சிரும் போல இருக்கே. அப்புறம் மீதி 15 லட்சத்தை சீனு மாமா கடைக்கே கொடுத்துருவ. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. இவ டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, இன்னைக்கே இடத்த பார்த்து அட்வான்ஸ் வாடகைன்னு பேசி முடிச்சிட்டு வந்துட்டா. ஆனா நான் உன்னை டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க விட மாட்டேன்டி. வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. வியாபாரத்துக்கு ஏத்த இடம் தானே? சூப்பர் மாயா, அப்படியா? இப்படிதான் இருக்கணும். நான் இங்கதான் என் பர்ஸ வச்சிருந்தேன். அதுல 1000 ரூபாய் இருந்துச்சு. இப்ப பார்த்தா வெறும் 500 ரூபாய் தான் இருக்கு. என் பர்ஸ்ல இருந்து யாராவது பணம் எடுத்தீங்களா? ஏண்டி, உன் பர்ஸ்ல இருந்த பணத்தை நாங்க எதுக்கு எடுக்க போறோம்? நீ பணத்தை எங்கேயாவது வச்சுட்டு இப்படிதான் பொதுவா எல்லார்கிட்டயும் பணத்தை எடுத்தீங்களான்னு கேப்பியா? இப்படி கேக்குறது தப்புன்னு உனக்கு தெரியல? அத்தை, பர்ஸ் இங்கதான் அத்தை இருந்தது. நான் எந்த ஒரு செலவுமே பண்ணல. ஆனா பர்ஸ் எடுத்துட்டு உள்ள போய் பாக்குறேன், 500 ரூபாய காணும். அப்போ இங்க இருக்கிறவங்க தானே எடுத்திருந்திருக்கணும். பார்வதி, நீ இப்படி எல்லாம் பேசுறது தப்புமா. உன் பர்ஸ்ல பணம் காணாம போச்சுன்னா உன் புருஷன் கூட எடுத்து போயிருக்கலாம்ல. நீயே கூட யாருக்காவது கொடுத்திருப்ப, இல்ல ஏதாவது செலவு பண்ணிருப்ப. என்ன ஏதுன்னு யோசிக்காம பணம் எடுத்தீங்களான்னு எங்களை வந்து கேப்பியா? அண்ணன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பணத்தை யார்கிட்டயுமே கொடுக்கவும் இல்ல, செலவும் பண்ணல. இதுல இருந்த என் பணத்தை காணும். இங்க இருக்கிற யாரோ தான் எடுத்திருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? பணத்தை எடுத்தவங்க நான் தான் எடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே?